சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அமுதம் பொழியும் குமுதம் மலரும். எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் சூரிகா. அத்தியாயம் 11. சுற்றி இருந்த அனைவரும் ஆரவாரிக்க குமுதாவின் முகத்திலும் அப்படியொரு மகிழ்ச்சி. உட்கார்ந்த இடத்திலிருந்தே நன்றாக உண்டு உடல் கொழுத்து போயிருந்தவன் ஓயாத உடற்பயிற்சிகளால் உரமேறிய உடலை கொண்டிருந்தவனின் அடிகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாறி விழுந்திருக்க அவன் அருகில் சென்று முழங்காலால் அவன் முதுகில் மண்டியிட்டவன் அவன் அலற அலற ஒரு கையை பிடித்து பின்புறமாக முறுக்கினான். இந்த கைதானல அந்த புள்ள கையையும் முடியையும் பிடிச்சுது என்று சொல்லிக்கொண்டே முறுக்க அவனோ உயிர் போக துடித்தான். கண் சிவக்க அவன் கையை முறுக்கியவன் தனக்கு திருப்தியாகும் வரை அவன் கையை விடவில்லை. பின் எழுந்தவன் காலால் அவனை உருட்டி நிமிர்த்தினான். மலரு இந்த ஊருக்கு வந்ததுமே என் ஆளு ஒருத்தன் உன் ஊருக்கு வந்து அங்கன என்ன நடக்கு, நீ யாரு என்னங்கிற விவரமெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டான். பள்ளிக்கூடம் போற 15 வயசு பிள்ளைக்கு பரிசம் போட நினைச்ச பரதேசி பையனி, அன்னைக்கே வந்து அங்கனையே உன்னை பொலி போட்டிருப்பேன், உன் அம்மையும் அப்பனும் வருத்தப்படுவாகன்னு மலரு சொன்னனால விட்டேன். நீ இன்னைக்கு இந்த ஊர் எல்லையில காலை வச்சதுமே எனக்கு தாக்கல் வந்துட்டு. நான் வாரதுக்குள்ள அந்த பிள்ளை முடிய பிடிச்சு இழுப்பியோ? இன்னும் 1 மாசத்துக்கானும் உன் வலது கை விளங்காதுல. கழுவுற கையிலேயே திங்கிற சோழியையும் பாரு. ஆமா, ஏதோ போலீஸை கையில போட்டுக்கிட்டு ஆடுதுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு மட்டும் நான் போலீஸை தெரியுமால? உன் போலீஸுக்கும் என் போலீஸுக்கும் சோடி போட்டுக்குவோமால சோடி என கிண்டல் அடித்தவன் அடுத்த வினாடியே தீவிரத்தன்மையை தத்தெடுத்தவனாக, இன்னொன்னும் சொல்லுவேன் கேட்டுக்கிடு. இனி இந்த புள்ள நெதமும் திருநெல்லிக்கு போய் படிக்கும். உன்னால ஏதாவது தொல்லைகில்ல வந்துச்சு, பிறவு உசுரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துருவேன் பார்த்துக்கிடு. இலே, இந்த நாயை ஒரு மாட்டு வண்டியில போட்டு அவன் அப்பனாத்தா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுங்களே என்றவன் வண்டியின் அருகே நின்றிருந்தவளை ஏறுதா என்று விட்டு தானும் ஏறி அமர்ந்து வண்டியை கிளப்பினான். வண்டியில் ஏறி அமர்ந்தவளுக்கோ சொல்ல முடியாத உணர்வுகள் நெஞ்சில் ஆழி பேரலையாய் சுழன்று கொண்டிருந்தன. அவளுக்காக என்னென்ன செய்திருக்கிறான். அவன் முதுகில் முகத்தை சாய்த்து கொண்டு அவனை கட்டி கொண்டு கதறி அழத் தோன்ற சுற்றிலும் எதிர்ப்பட்ட மனிதர்களைக் கண்டு மனதை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். வீட்டின் வாயிலில் வண்டியை நிறுத்தியவன் அவள் இறங்கி நிற்கவும், அவன் கிடக்கா விளங்காத பைய, நீ ஒன்றும் வெசனப்பட்டுக்காத. தாக்கல் கிடைச்ச நேரம் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அதை ஏற கட்டி கிளம்பி வருவதற்குள்ள முடிய பிடிச்சிட்டான் எடுபட்ட பைய. அந்த நினைவில் அவளுக்கு மழுக்கென கண்களில் கண்ணீர் பெருக அவனுக்கு அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது. தெருவில் நின்றிருக்க ஆங்காங்கு தலைகள் வெளிப்பட்டு இவர்களை பார்த்து கொண்டிருக்க எதுவும் செய்ய இயலாதவனாக, ராசாத்தி அழுவாத, தப்பு என் மேலதான், உடனே வந்திருக்கணும், நானு ரொம்ப நோகுதோ? அவன் வருந்துகிறான் என்று புரியவும் இல்லை என்பது போல் அவசரமாக தலையாட்டியவள் வேகமாக கண்களை துடைத்து கொண்டு, இப்ப இல்ல மாமா என புன்னகை புரிய முயன்றாள். கை நீட்டி அவள் தலையை தடவி கொடுத்தவன், இனி ஒன்னும் கவலை இல்லை. அந்த நாய் இனி உன் பக்கம் திரும்பி கூட பார்க்காது. நீ வெசனப்படாம சோழியப்பாரு. நான் கிளம்பட்டா? அவள் முகம் காலை நேர ஆம்பலாய் கூம்பி விட்டது. உள்ள அத்தைய பார்க்க வல்லியா? வேலை கிடக்குத்தா, பாதியில விட்டுட்டு வந்திருக்கேன் மீட்டிங்க, போவணும். பொழுதாக வாரேன், போய் படுத்து கொஞ்சம் உறங்கி எழு என்ன என்றவன் அவள் தலையாட்டவும் ஏக்கமாக பார்த்து கொண்டே மனமில்லாமல் தான் கிளம்பினான். மாநிலத்திலேயே முதலாவதாக வந்திருக்க குமுதாவும் தன் பேட்டிகளில் மருத்துவராக ஆசைப்படுவதாக சொல்லியிருக்க பல நீட் பயிற்சி மையங்களிலிருந்து அவளுக்கு அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. அதிலும் சிலது பணமே வேண்டாம், இலவசமாக சொல்லித் தருகிறோம் என வந்திருக்க குமுதா ஹாப்பி என்னாச்சி என குதித்தாட தோன்றியது அவளுக்கு. பள்ளியில் அதிகம் செலவில்லாமல் படித்து விட்டவளுக்கு நீட் பயிற்சிக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படும் என்று ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் தெரிந்திருந்தது. அதனாலேயே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்த பின்னரும் கூட தேர்வு முடிவு வரும் வரை தாமதித்தாள். கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவோம், அதற்கான அங்கீகாரம் தரும் மையத்தில் சேர்ந்து படிக்கலாம் என்பதே அவள் யோசனையாக இருந்தது. அப்படி மதிப்பெண்கள் குறைந்திருந்தால் அரசு பயிற்சியளிக்கும் மையங்களில் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் யோசித்து வைத்திருந்தாள்.
அமுதன் ஆயிரங்களில் அல்ல, லட்சங்களில் செலவு செய்து கூட படிக்க வைப்பான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் அவள் மனம் முரண்டியது. அதிலும் அன்று சிவஞானம் பிச்சை எடுத்து பிழைக்கிறாள் என்று சொல்லிக் காட்டியிருந்தது வேறு அவள் மனதை வருத்திக் கொண்டிருந்தது. பள்ளியில் ஆரம்பச் செலவுகள் போக அதிகம் செலவு இல்லை. ஆனால் மருத்துவராவது என்பது இன்றைய ஏழைகளுக்கு எட்டா கனவாகவல்லவா போய்விட்டது. 12வதில் வாங்கும் மொத்த மதிப்பெண்களை வைத்து தேர்ந்தெடுக்கும் முறையை மாற்றி நீட் என்ற புது முறையை கொண்டு வந்து, அதிலும் 12ஆம் வகுப்பின் பாடமாக அல்லாமல் புதிய பாடத்திட்டத்தை புகுத்தி என பல குழப்பங்கள் நேர்ந்திருந்த நிலையில் நடைமுறையை புரிந்து கொண்டு மாணவர்கள் தங்கள் கடும் உழைப்பை கொடுக்க ஆரம்பித்திருந்தனர். குமுதாவும் அதை புரிந்தே இருந்தாள். அமுதனுக்கு அவள் விவரங்கள் தெரிவித்திருக்க இருவருமாகச் சேர்ந்து ஒரு பயிற்சி மையத்தை முடிவு செய்திருந்தனர். அமுதன் தான் மட்டுமாக நேரில் திருநெல்வேலி சென்று அந்த பயிற்சி மையத்தை பார்த்து தன் திருப்தியை தெரிவிக்க அன்று அவளை கொண்டு போய் சேர்த்து விட்டு வருவதாக இருந்தது. அன்று காலை கிளம்பிக் கொண்டிருந்தவள் முதலில் அமுதன் எடுத்து கொடுத்து அவள் அணியாமல் வைத்திருந்த அந்த சுடிதாரை அணிவதற்காக எடுத்தாள். ஆம், அமுதன் மேலிருந்த வெறுப்பு இந்த 2 வருடங்களில் இல்லாமல் போயிருந்தது. தன் நடத்தையால் அவள் வெறுப்பை விருப்பமாக மாற்றியிருந்தான் அமுதன். சுடிதாரை தன்மீது போட்டுக்கொண்டு கண்ணாடியில் பார்த்தவள் அவளது வெளுப்பான நிறத்துக்கு தக்காளி சிவப்பு நிறத்தில் இருந்த அந்த சுடிதார் அழகாக பொருந்தி போவதைக் கண்டு, நல்ல ரசனமாமோய் உனக்கு என்று சொல்லிக் கொண்டாள். முன்பு பூசினாற்போல் உடலில் இருந்தவள் இப்போது கொஞ்சம் மெலிந்திருந்தாலும் அந்த சுடிதார் சரியாகவே இருந்தது. அவள் உயரமும் கூடியிருக்க வழக்கமாக உயர கட்டும் பேண்டை சில இன்ச்சுகள் இறக்கி கட்ட அதுவும் சரியாகி விட்டது. தயாரானவள் பூஜை அறையில் திருநீறு பூசிக்கொள்கையில் திடுமென ஒரு எண்ணம் தோன்ற கூடத்தில் அமர்ந்திருந்த மரகதத்திடம் விரைந்தாள். அத்தை, நீங்களும் திருநெல்வேலிக்கு எங்க கூட வாங்களேன். நானா? நான் எதுக்குலா? நீங்க 2 பேரும் போய் வாங்க. அவர் பதில் சொல்வதை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்திருந்த அமுதனும், ஆமா கிழவி, நீயும் வந்தாத்தான் என்ன, நீயும் திருநெல்வேலி போய் 3 வருஷமாச்சு என சொல்ல வந்தவன் நிறுத்தி பல வருஷமாச்சு என்று முடித்தான். அவன் பேச்சில் நீரு பூத்திருந்த நினைவுகள் அமுதனின் திருமணத்தின் போது அவர்கள் இருவரும் வேதவல்லிக்காக என வளைத்து வளைத்து பொருட்களை வாங்கிய தருணங்கள் நெஞ்சில் அலையலையாய் எழும்ப, நான் போய் என்னத்துக்கு? நான் ஒரு ராசி இல்லாதவ, புருஷனை பறிகொடுத்தேன், புள்ள வாழ்க்கையும் என்று கண் கலங்க அவன் முகம் இறுகியது. எத்தே, இந்த ராசி இல்லாதவங்க வீட்டில் தங்கித்தான் படிச்சுத்தான் தமிழ்நாட்டிலேயே முதலாவதா வந்திருக்கேன். அதனால இந்த பேச்செல்லாம் வேணாம், கிளம்புங்க. அது நீ படிச்சத்தா, உன் உழைப்பு. அந்த உழைப்பு இனி மட்டும் எங்கன போகுதான்? இனியும் எல்லாம் உழைச்சிக்கிடலாம், நீங்க எழும்புங்க முதல்ல என்றவள் அவரை கை கொடுத்து தூக்கி நிறுத்தினாள். போய் நல்லதா உடுத்திக்கிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு நீங்க வராம நான் போக மாட்டேன். ஐயா மாறா, இது என்னவோ சிறுசு விவரம் புரியாம. அவர் முடிக்கவில்லை. என்ன சிறுசு விவரம் புரியாம? எல்லாம் சரியாத்தான் சொல்லுதா. நான் சொன்னாத்தான் 1000 வியாக்கியானம் பேசுவ. இப்ப மருமக உத்தரவு போட்டுட்டாள்ல, கிளம்பு என்றவன் தன் அலைபேசியில் ஏதோ பார்த்து கொண்டிருக்க இருவரும் கிளம்பி வந்தனர். பேருந்தில் செல்வதாக திட்டம். தினமும் குமுதா பேருந்தில் சென்று திரும்ப வேண்டும் என்பதால் எங்கு காத்து நிற்க வேண்டும், எந்த நிறுத்தத்தில் இறங்க வேண்டும், அங்கிருந்து எப்படி பயிற்சி மையத்துக்கு செல்ல வேண்டும், மீண்டும் திரும்பி வருவது எப்படி என்று எல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்ததால் பேருந்தில் செல்வதே நல்லது என்று அமுதன் முதலிலேயே சொல்லியிருந்தான். கோடனூர் திசையன் விலையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் வழியில் அமைந்திருக்கும் சிற்றூர். தனியாக பேருந்து நிலையமோ அங்கிருந்து புறப்படும் பேருந்துகளோ கிடையாது. மினி பேருந்துகள் இருந்தாலும் அதில் பொதியை அடைப்பது போல் மனிதர்களையும் சில நேரம் கால்நடைகளையும் கூட அடைத்து ஏற்றிச் செல்வதால் இப்படிப்பட்ட அரிதான சில சூழ்நிலைகளில் அரசு பேருந்துகளிலேயே அமுதன் பயணிப்பது வழக்கம். அன்றும் அதுபோல் அரசு பேருந்தில் ஏற அன்றென்னவோ அதிலும் கூட்டம் இருந்தது. நிற்க வேண்டிய தேவை இல்லாவிட்டாலும் மூவருக்கும் ஒரே இடத்தில் இருக்கைகள் கிடைக்கவில்லை. அன்னையை முன்னால் ஒரு இருக்கையில் அமர வைத்துவிட்டு இருவரும் பின்னே சென்று கிடைத்த வேறு வேறு இடங்களில் அமர்ந்தனர். வண்டி செல்ல செல்ல
கூட்டம் ஏறத் தொடங்கியது. குமுதாவின் அருகில் அமர்ந்திருந்த பெண் இறங்கிவிட அவள் ஜன்னலோரத்தில் அமர்ந்து கொண்டாள். வண்டியில் வேறு பெண்கள் யாரும் நின்று கொண்டில்லையாதலால் அவள் அருகில் இருந்த இருக்கை காலியாகவே இருந்தது. அடுத்த நிறுத்தத்தில் மக்கள் ஏற இப்போதும் பெண்கள் ஏறவில்லை. ஒரு நடுத்தர வயது மனிதர் குமுதாவின் அருகில் சென்று நின்றவர் குமுதாவின் முகத்தையும் இருக்கையையும் மாறி மாறி பார்ப்பதை அமுதன் கவனித்து விட்டான். பார்த்தால் படித்த பெண்ணாக இருக்கிறாள். ஆண் பெண் வேறுபாடு பாராமல் தன்னை அமரச் சொல்வாள் என்று எதிர்பார்த்தவர் சில நிமிடங்கள் சென்றும் ஜன்னல் வழி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் எதுவும் சொல்லாமல் இருக்க தொண்டையை செருமிக் கொண்டு அவளிடம் இங்கே அமரலாமா என கேட்கப் போனார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அமுதன் சட்டென எழுந்து குமுதாவின் அருகில் சென்றான். அந்த மனிதரின் தோள் தொட்டு, அங்கன இடம் இருக்கு பாருங்க, போய் உட்காருங்க என்று விட்டு குமுதாவின் அருகில் அமர்ந்து கொள்ள அவள் விழிகளோ வெண்ணிலாவாய் விரிந்தன. திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்தவன், எளவட்ட பயல்வளை கூட நம்பிடலாம், இந்த வயசு ஆளுகளைத்தான் நம்பிக்கிட முடியாது. இடம் கொடுத்தா சில்லுண்டித்தனம் செய்ய ஆரம்பிச்சிடுவானுங்க. அம்மையை இங்கே வர சொல்லலாம்னு பார்த்தா ஓடுற வண்டியில எழுந்து வார வழியில விழுந்துட்டான்னா வம்பு. அதான் நான் வந்தேன். உனக்கு ஒன்றும் சிரமமா இல்லையே? சிரமமா? அவள் மேகங்களில் அல்லவா மிதந்து கொண்டிருந்தாள். முதலில் அவன் அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னபோது 2 சக்கர வாகனத்தில் என்றே நினைத்திருந்தாள். அப்படியே தொலைவு அதிகம் என யோசித்தாலும் அவனிடம் இருந்த ஜீப்பில் கூட்டிச் செல்வான், மாமனுடன் தனியாக ஒரு பயணம் என நினைத்திருக்க, அவனோ பேருந்தில் என்றதில் அவளுக்கு சொத்தென்று போய்விட்டது. ஆனால் இப்படி அருகருகில் அமரும் வாய்ப்பு கிடைக்கும் என அவளே எதிர்பார்க்கவில்லை. அவன் கேட்டதற்கு இல்லை என தலையசைத்தவள் மகிழ்ச்சியுடன் ஓரக்கண்ணால் அவனை ரசித்துக் கொண்டே பயணிக்கையில்தான் அவன் இலகுவாக அமர்ந்திருக்கவில்லை என்ற உண்மை அவளுக்கு உரைத்தது. ஆம், இருவர் அமரும் இருக்கையில் அவள் பாதி இடத்தை அடைத்து கொண்டிருக்க, நல்ல உயரமும் ஆகிருதியும் கொண்ட அவனுக்கு மீத பாதி இடம் போதவில்லை. பாதி தொடை இருக்கைக்கு வெளியில் இருக்க, ஒரு கையால் முன்னிருந்த கம்பியையும் இன்னொரு கையால் பின்னிருந்த கம்பியையும் பிடித்து கொண்டு அவஸ்தையாய் அமர்ந்திருந்தவனை கண்டவளின் முகம் கனிந்தது. யாரோ ஒருவன் அவள் அருகில் அமர்ந்து, அதனால் அவள் சங்கடப்பட்டு விடக்கூடாது என்பதனால் வந்த சிரமம் அல்லவா இது? மெல்ல அவன் அருகே சாய்ந்தவள், மாமா, என்னத்தா? ஒரு கைய என் பின்னால கொண்டு போய் ஜன்னல் கம்பியை பிடிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் வசதியா உட்காரலாம் என்றவள் அவள் சொன்னதை அவன் செய்ய ஏதுவாய் கொஞ்சம் முன்னுக்கு நகர்ந்து அமர்ந்தாள். அவனும் வண்டி செல்லும் குலுங்கலில் எப்போது விழுவோமோ என்று எண்ணியவாறே அமர்ந்திருக்க இயலாமல் சட்டென அவள் சொன்னது போல் செய்து நிமிர்ந்து அமர்ந்தான். முன்னே நகர்ந்தவள் அப்படியே அமர்ந்திருப்பாள் என அவன் நினைத்திருக்க, அவளோ அவன் ஜன்னல் கம்பியை பிடித்ததும் மீண்டும் பின்னுக்குச் சாய்ந்து அமர்ந்து கொள்ள அவன் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். அவளோ இதுதான் இயல்பு என்பது போல் எதையும் கண்டு கொள்ளாமல் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க, யாராவது தங்களை கவனிக்கிறார்களா என்பது போல் அவன் சுற்றும் முற்றும் விழிகளைச் சுழற்ற, அவரவர் வேலையில் இருக்க அவன் ஆசுவாசமாக மூச்சு விட்டான். குமுதா ஒற்றையாய் போட்டிருந்த ஜடையை முன்னமே முன்னால் போட்டிருக்க, அவன் கை அவள் சுடிதாருக்கும் கழுத்துக்கும் இடையில் தெரிந்த வெற்று முதுகில் உராய்ந்து கொண்டே இருக்க, அவனுக்கோ ஜன்னல் கம்பியை விடுத்து அருகில் அமர்ந்திருந்தவளை இடையோடு பிணைத்து தன் உடலோடு அழுத்திக் கொள்ளும் வேகம் பிறக்க அவன் தவித்துப் போனான். மனத்தை திசை திருப்ப அலைபேசியை எடுக்க, அந்த நேரம் ஓட்டுநர் ஒரு வளைவில் திரும்ப விழுந்து விடாமல் இருக்க, இன்னொரு கையால் முன்னிருந்த கம்பியை இறுக பற்றி கொள்ள நேர, இதில் அலைபேசி பார்ப்பதெல்லாம் அசாத்தியம் என்பது புரிந்துவிட அலைபேசியை பையில் போட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து விட்டான். அவள் அண்மையில் தான் இத்தனை பாதிப்படைய அவளுக்கு ஒன்றுமில்லையா என யோசித்தவன் வெளியே பார்ப்பது போல் அவள் முகத்தை பார்க்க, அந்த கன்னத்தில் தென்பட்ட சிறு சிவப்பு அவளுக்கும் பாதிப்பு இருக்கிறது என காட்டிக் கொடுக்க அவன் முகம் யோசனைக்கு போனது. இன்னும் 3 நிறுத்தங்களில் இறங்க வேண்டியிருக்க, அந்த நேரம் காலில் அடிபட்டிருந்த ஒரு பெண் பேருந்தில் ஏற, இதுதான் சாக்கென அமுதன் எழுந்து அவரை அமர வைத்தான். அவன் எழுந்து விட்டதனால் குமுதாவிடம் ஏதாவது எதிர்வினை இருக்கிறதா என அவனையும் அறியாமல் அவளை ஏறிட்டுவிட அவள் விழிகளோ விஷமமாகச் சிரித்தது. பின்
அவனுக்கு சற்று முன் குழந்தையை வைத்துக்கொண்டு அப்போதுதான் ஏறியிருந்த பெண்ணை அவள் குறிப்பாக பார்க்க, அவள் என்ன செய்யப் போகிறாள் என்பது அவனுக்கு புரியும் நேரம் குமுதாவும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்தாள். அந்த குழந்தையை கை நீட்டி வாங்கியபடி, "இங்கன உட்காருங்க" என்று அந்த பெண்ணை அழைத்து அமர வைத்து குழந்தையை கொடுத்தவள் இப்போது அமுதனுக்கு மிக அண்மையில். மற்றவர்கள் யாரும் அவள் மீது இடித்து விடாமல் இருக்க, வேறு வழியின்றி அவன்தான் அவளை நெருங்கி நிற்க வேண்டியதாயிற்று. குறும்பாக அவனை ஏறிட்டவளின் விழிகளில் தொலைந்து போகும் விருப்பம் இருந்தாலும் அவளை முறைத்தவன், "உன்னை யாரு இப்ப கூட்டத்துக்குள்ள எழும்பி நிக்க சொன்னா? அந்த அக்கா கைப்புள்ளைய வச்சுக்கிட்டு சிரமப்படுதப்ப பார்த்தும் பார்க்காம இருக்க சொல்லுதிகளா மாமா?" அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பேருந்து வளைவில் திரும்ப, அவன் இருக்கும் தைரியத்தில் எதையும் பிடிக்காமல் நின்று கொண்டிருந்தவள் மொத்தமாக அவள் மீது சாய்ந்தாள். ஒரு கையால் மேலே கம்பியை பிடித்தபடி அடுத்த கையால் அவள் புஜத்தை நெரிப்பது போல் பற்றியவன், "யாராவது பார்த்தா என்ன நினைப்பாக? நேரா நில்லு" என அவள் காதுகளுக்குள் கடித்து துப்ப, அதில் அவனை முறைத்தவள் அவனுக்கு முதுகு காட்டி திரும்பி நின்று அங்கிருந்த இருக்கை கம்பியை பிடித்து கொண்டாள். சொல்லிவிட்டானே தவிர கிடைத்த வாய்ப்பை விடாமல் அவளை நெருங்கியே நின்றிருந்தவன் கையையும் அவளுக்கு அணைவாகவே வைத்திருந்தான். அவளிடம், "அடுத்த ஸ்டாப் இறங்கணும்" என்றவன் சத்தமாக அன்னைக்கும் சொல்ல, மூவரும் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கினார்கள். பேருந்தில் கடிந்து கொண்டதற்கு ஈடாக அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் கனிவுடனே நடந்து கொண்டவன் மாலையில் வீட்டில் அவளை விட்டுவிட்டுச் செல்கையில் சொன்ன விஷயத்தில் அவள் மனம் சுக்கல் சுக்கலாக நொறுங்கியது. அத்தியாயம் 11 நிறைவடைந்தது. அப்படி குமுதாவோட மனசு சுக்கல் சுக்கலா நொறுங்குற அளவுக்கு அமுதன் என்ன சொன்னான்? வாங்க அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.